வணக்கம். நான் தாமரை மோனா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம குழி பணியாரம் செய்கிறோம். இனிப்பு குழி பணியாரம். இதுக்கு வந்துட்டு ஒரு உழக்கு அரிசி, ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து போட்டுக்குவோம். இதில் வந்து ஒரு வாழைப்பழம் போடுறோம். இதுக்கு ஒரு வாழைப்பழம் போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ வெல்லம் போடுறோம். அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். ஒரு உழக்கரிசிக்கு நமக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் சரியாக இருக்கும். 4 ஏலக்காய் போட்டுன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இது வந்து தேங்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கூட போட்டுக்கலாம். இதில் வந்து நாங்கள் ஒரு சிட்டிக்கு ஆப்போசோடாமா போட்டிருக்கோம். அது வீடியோவில் போட மறந்துட்டோம். போட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம குழிப்பணியார சட்டி வச்சு ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை தாராளமாக ஊற்றிட்டு நம்ம ஊற்றலாம். அப்போ தான் அதில் ஒட்டாது நல்லா வரும். இதே நம்ம இட்லி மாவில் நம்ம எல்லாம் தாளிப்பெல்லாம் போட்டு ஊற்றுறோம்னா இனிப்பு காரப்பணியாரம் ஆகிடும். அதுவும் ரொம்ப சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது வந்து இனிப்பு பணியாரம் செய்யணும் போது இதுக்கு தனியாக ஊற வச்சு செஞ்சால் தான் நல்லா வரும். இப்போ நல்லா குண்டு குண்டாக நல்லா வந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பணியாரம் குழந்தைங்க நம்ம சுட்டு போட எத்தனை நாள் எடுத்து சாப்பிடுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.